வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர், ஏசாயா, எசேக்கியா இந்த 3 பேரும் அங்கே பாத்திரங்களாக காணப்படுகிறாங்க. எடுத்துக்கொள்வோம் வேத புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்ப 14 கூட வாசிங்க. வசனம் 14. நம்முட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் ஆண்டவரே அந்த நாட்களை வைத்து அதன் வழியாக அடியேன் இந்த வார்த்தை சொல்லுவதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இனியும் அந்த கிருபா வரங்களையும் உம்முடைய சத்திய வேதத்தின் நிமித்தமாக அதிலிருந்து வருகிற சில காரியங்களை கர்த்தர் பேசப்படுபடியால் ஸ்தோத்திரம். என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் விசுவாசிகளுக்கு, என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்ப 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே. சொல்லுங்க. மைக்கு கூட இல்லையா? கர்த்தாவே. மைக் எதுக்கு தான் உங்களுக்கு சொல்றதானே கொடுத்திருக்கு. சொல்லுங்க இப்போ. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆமா, போதும். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எத்தனை காலங்கள், எத்தனை நேரங்கள், எத்தனை சமயங்கள் எடுத்து ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். அதுக்குள்ள பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் சில தாமதமானபடினாலே இந்த எசேக்கியாவுக்கு மனதில் ஒரு அழுக்கு. அவன் வியாதிப்பட்டு அவன் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கிற வேளையில ரொம்ப மனம் பதறுகிறான். மனம் ரொம்ப நொந்து போய் இருக்கிறது. வியாதியா இருக்கிறேன்னு சொல்லி அவன் நினைத்துக் கொள்கிறான். தேவன் என்ன செய்கிறான் சொன்னால், சரி இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், இவனை எடுத்துக்கொள்வது நல்லது என்று சொல்லி ஏசாயாவை அழைத்து, ஏசாயா நீ செல்ல வேண்டும், எசேக்கியாவோடு செல்ல வேண்டும், உன் காரியங்கள், வீட்டு காரியங்கள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டு நீ சரி செய், நீ மரித்து விடுவாய், அதற்குள்ள நீ இதெல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்னதை அதே வார்த்தை கொண்டு எசேக்கியாவுடன் சொன்ன பொழுது இப்போ மற்ற வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுல 1ஆம் வசனமும், அதாவது 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசித்து, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. போதும், அதோட நிறுத்துங்க. இப்ப நமக்கு சில வியாதிப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, பலவீனத்திலும், சுகவீனத்திலும், கஷ்டத்திலும், கடன் பாரத்திலும், கண்ணீர் பகுதியிலும் மத்தியிலும் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் மரிப்பது நலம் என்று சொல்லுவோம். ஆனா எசேக்கியாவுக்கு கடினமான ஒரு வியாதிப்பட்டு அவன் வியாகுலப்பட்டு இருந்த பொழுதும் அவன் மரிக்கணும்னு சொல்லி அவன் மனசுல கொஞ்சம் கூட அவன் நினைத்து பார்க்கவில்லை. காரணம், அவனுடைய ஊழியத்திலும் சபையிலும் மக்கள் மேலும் தனக்கு கொடுத்த விசுவாசிகள் மேலும் அவன் பயங்கரமான பாடுபட்டு கொண்டதான சாக வேண்டாம், நான் இன்னும் காரியத்தை சாதிக்க வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டும், என் சபை விருத்தி அடைய வேண்டும், இவ்வளவு போதாது, இன்னும் இந்த சபையை இன்னும் விசாலப்படுத்த வேண்டும், சனங்களை இன்னும் ரட்சிப்புக்குள்ள இன்னும் பரிசுத்தமாய் விசுத்தியா நடத்த வேண்டும் சொல்லி பக்தன் நினைத்துக் கொள்கிறான். நமக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா? நமக்கு உடனே வியாதிப்பட்டால், நோய்பட்டால், விசுவாசிகளோ ஊழியர்களோ என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இதான் தெரிந்தது நமக்கு. எடுத்துக்கொண்டால் இது தேவ சித்தமோ? நம் நாவினாலே சுயமாக சொல்லுகிறோம், சொந்த புத்தினால அறிவினால சொல்லுகிறோம். தேவன் அப்படி சொல்லவில்லை.
சோத்திரம். ஆனால் இவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை தேவன் ஏசாயாவை அழைத்து சொல்லுகிறார் ஆண்டவர். ஆனால் இவன் சாகணும்னு சொல்லி நினைக்கல. யாருங்க? எசேக்கியா. இப்ப பாருங்க 2வது வசனம். சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி. போதும், விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்ப சாகணும்னா சொல்றான். ஏசாயா சொன்ன பிரகாரம் அப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஏசாயா சொன்ன வார்த்தை, நீ மரித்து விடுவாய், உன் காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள், வீட்டு காரியத்தை சரி செய்யணும் சொல்லும் பொழுது எசேக்கியா சுவர்புறமாக அவன் திரும்பி அழுது கொண்டு ஜெபிக்கிறான். தேவனுடன் முறையிடுகிறான். இது அப்படி இருக்கட்டும். நான் வள்ளியூருங்கிறதான இடத்துல கருவேலங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே FGPC சபை இருக்குது, ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச். என்னை அங்கே பாடல் ஆராதனைக்கு அழைக்கப்பட்டு நான் போயிருக்கிறேன். அப்பொழுது இப்படி மேடையில் நின்று நான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் இந்த சுவற்று பக்கமாக நான் பார்த்தேன். அங்கே பச்சை பசை பாசி பிடித்து இருக்கிறது. இது போல பச்சை கலர்ல பாசி தெரியுதுல, பாசி பிடிச்சிருக்கு. அப்ப நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரனை கேட்டேன், இது என்ன பாசி இது, இங்க விருத்திக்கேடா ஒரு பச்சையா பாசி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் கண்ணீரோடு என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், வியாதி வரும்போதெல்லாம், பிரதிகூலங்கள் வரும்போதெல்லாம் நான் அழுது சோறு பக்கமா திரும்பி அழுது நான் நெஞ்சில் அடிச்சு ஜெபம் பண்ணுவேன். அந்த கண்ணீர் தான் அந்த பாசி பிடிச்சிருக்குன்னு சொன்னார். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க இப்படி? உங்க கண்ணீர் சுவற்றில் பற்றி அது பாசி பிடித்து இருக்கிறதுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு வார்த்தை அது, ஒரு காரியம். அப்பொழுது நான் கேட்டுக்கொண்டேன், ஏன் இவரு சுவர் பக்கமா அல்லது எசேக்கியா ஏன் சுவர் பக்கமா திரும்பணும்? இங்க திரும்பினா மனைவி பிள்ளைகள் தொல்லை, உலகம் இதெல்லாம் நம்மளை ஜெபிக்காம செய்து விடும். அப்ப சுவர் பக்கம் திரும்பினா எதுவும் கண்ணுக்கு தெரியாது. நான் இஷ்டப்படி ஆண்டவரோடு ஜெபிக்கலான்னு சொல்லி எசேக்கியா ஜெபிச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? கையில தட்டு ஆண்டவரை மைப்படுத்துவோம். எஸ், அப்படி நிம்மதி இல்லை. இன்னும் சபையை கட்டணும். ஐயா அவர்கள் கட்டி இருக்கீங்க, என்ன வேலையெல்லாம் கிடக்கு. முழுமையா எல்லாம் டைல்ஸ் எல்லாம் போடணும். இன்னும் சில பாஸ்னேஜ் இதெல்லாம் பண்ணணும். இன்னும் அலங்காரப்படுத்தணும். இன்னும் வித்தியாசமா செய்யணும். இந்த அளவுக்கு இங்க கூட கொஞ்சம் எழுதிட்டா நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. கர்த்தர் செய்ய போறார். அப்போ திருப்தி இல்லை. ஒரு சபையில 100 பேரா இருந்தாலும் அந்த பாசுக்கு திருப்தி இருக்காது. இன்னொரு சபையில 500 பேரா இருந்தாலும் திருப்தி இருக்காது. இன்னொரு சபையில 1000 பேர் இருந்தாலும் திருப்தி இருக்காது. இன்னொரு சபையில 10,000 பேர் இருந்தாலும் திருப்தி இருக்காது. இன்னும் ஆட்கள் வேணும். இன்னொரு சபையில அந்த கொரியா தேசத்தை நடந்தது போல பால் யாங்கிச்சு சபையில 15 லட்சம் ஜனங்கள் ஆராதித்த பொழுது அங்கே அரசாங்க அலுவலர்கள், அங்குள்ள மந்திரிகள் வந்து ஆராதனை செய்தார்கள். அப்பவும் அவருக்கு திருப்தி இல்லை. இன்னும் இந்த தேசம், கொரியா தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஆத்மாக்களும் வர வேண்டும் சொல்லி அவருடைய உள்ளத்தில் இருதயத்தில் குறைபாடுகள் இருந்தது. திருப்தி இல்லை. எசேக்கியா அப்படித்தான் நினைச்சா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு கல்யாணம் ஆகல, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை கூட இன்னும் பிறக்கல, என் மூத்த மகனுக்கு திருமணம் ஆகணும், என் விசுவாசிகளை எவ்வளவு பேர் ஜப குறிப்பில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் திருமணம் செய்யணும், இந்த விசுவாசிகளை நல்லா இருக்கணும், இந்த நல்ல மேய்ப்பன் நல்ல நல்லிடையான் அப்படித்தான் சொல்லுவான். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நினைத்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் கண்ணீரோடு. ஆண்டவரே நான் சாகணுமா, நான் மரிக்கணுமா என்று சொல்லி தேவனிடம் முறையிட்ட பொழுது ஆண்டவர் அவன் கண்ணீரை பார்த்தார். சுவரபுரமாக திரும்பி ஜெபித்த காரியத்தை, அந்த உள்ளான பாசத்தை, ஆத்ம பாரம் உள்ள அந்த மனிதனை எசேக்கியாவை அவன் அழுது அழுது கண்ணீர் விடுத்து ஜெபித்த பொழுது
கர்த்தர் அவருடைய பாரத்தை, அவருடைய ஏக்கத்தை, அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஒரு தீர்மானம் செய்தார். எந்த எசேக்கியாவோடு நீ சாக போகிறாய், உன் காரியத்தை, வீட்டு காரியத்தை சரி பண்ணி சொல்லி அனுப்பினாரோ அதே ஏசாயாவை கூப்பிட்டு நீ போய் சொல், 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி எசேக்கியாவுக்கு மறுவாழ்வு, புதுவாழ்வு கொடுத்தார். கரங்களை தட்டி எஸ் ஹல்லேலூயா. கர்த்தாவே, எவ்வளவு மனம் வியாகுலப்பட்டு மன கிளேசப்பட்டு சொல்றேன். கர்த்தாவே, சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்தேன். வசனம் தான் நான் பாடுறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்தேன். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும், நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், நினைத்தருளும். நான் முட்டை போல கூவினே, குருவியை போல கூவினே, புறாவை போல் புலம்பினே. எந்த கண்கள் உயர பார்த்து பூத்து போனது. கர்த்தாவே, காரியத்தை மேல் போட்டுக்கொள்ளும் என்றே. கை தட்டலாம். எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக, சொல்லுங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்தேன். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும், நினைத்தருளும். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும், நினைத்தருளும். எவ்வளவு வேதனைப்பட்டு அழுகுறோம் பார்த்தீங்களா? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே. நான் சாக வேண்டுமா? நான் மரிக்க வேண்டுமா? என் ஊழியம் இன்னும் செய்யணும். என் ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தணும். இந்த தேசத்தில் சுவிசேஷம் சொல்லி பாவத்தில் வசிக்கின்ற மக்களை சபைக்கு கொண்டு வரணும். நான் முட்டை போல கூவினே, குருவியை போல கூவினே. நான் முட்டை போல கூவினே, குருவியை போல கூவினே, புறாவை போல் புலம்பினே. எந்த கண்கள் உயர பார்த்து பூத்து போனது. உம்மை நோக்கி தான் பார்க்கிற தினமும் ஜபிக்கிறேன், வானத்தை பார்க்கிறேன்.
உங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். இறங்கும் ஆண்டவரே. எந்த கண்கள் உயர பார்த்து பூத்து போனது கர்த்தாவே இருந்தருளும்பே. என் காரியத்தை மேல் போற்றுக்கொள்ளும் என்றே. என் காரியத்தை மேல் போற்றுக்கொள்ளும் என்றே. நினைத்தருளும் நினைத்தருளும் என்னை நினைத்தருளும் நினைத்தருளும் கர்த்தாவே. நான் உமது கர்த்தாவே. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்தே. உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் நினைத்தருளும் என்னை நினைத்தருளும் நினைத்தருளும் என்னை நினைத்தருளும் நினைத்தருளும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே? நீங்கள் தனியா இருக்கும்போது இப்படி இந்த வசனத்தை கொண்டு பாடலை பாடி ஆண்டோடு பேசுறதுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்குங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நினைத்தருளும். எல்லாரும் தமிழ் தான், தஞ்சாவூர் தமிழ் மாத்திரமல்ல, உலகத்தில் பேசுகிற தமிழ் லாங்குவேஜ். ஆமா, என்னை நினைத்தருளும். இப்படி சொல்லுங்க, கை உயர்த்துங்க. வசனத்தை தான் நான் பாட்ட பாடுறேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? கர்த்தாவே சொல்லுங்க. நான் உமக்கு முன்பாக கர்த்தாவே. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்தே. உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் நினைத்தருளும். சொல்றது பாத்தீங்களா? நினைத்தருளும். சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட அழுவாங்கல்ல, எனக்கு பேனா வேணும் டாடி, எனக்கு சாக்லேட் வாங்கணும், 5 ஸ்டார் வாங்கணும் டாடி. அதுதான் அந்த அனுபவம் தான். ஒருவன் சிறிய பிள்ளைகள் போல தேவனுடைய பார்வையில் இராவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது உண்மை. கிறிஸ்தவன் என்று சொன்னால் கபடு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, கபடத்தனமான ஜீவிதம் இருக்கக்கூடாது. கபடற்றவனை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். யாக்கோபை பார்த்து சொன்னார், உன் பேர் இனி யாக்கோபா இருக்கக்கூடாது. ஆமா, அவன் தந்திரசாலியா இருந்தான். அப்ப யாக்கோபா இருந்தா நீ தந்திரசாலியா தான் இருப்ப. நீ இனிமே எப்படி இருப்பாய்? இஸ்ரவேலா இருப்பாய். நீங்க என்னது யாக்கோபு போல எத்தனை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க எப்படி இருக்கணுமானா ஃபிளாட்ஸ் அண்ட் ஓபன் தி ஹார்ட். உண்மை உத்தமா இருக்கணும். பக்தன் பாடினான் அல்லவா? பிறகு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில 15 வருஷம் அப்படி சொன்னான். ஓ, அவன் நினைச்சுக்கிட்டான் இன்னும் 15,000 வருஷம் என்று சொல்லி நினைச்சது மாதிரி தேவன் சொன்ன வார்த்தை எவ்வளவு ஒரு மனதுக்கு குளிராய், சந்தோஷமாய், சமாதானமாய், கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இந்த
இதயம் திறந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கபடற்றவளாய் கடினப்படுத்தி இறுக்கப்படுத்திக் கொண்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. நாம் நம்முடைய வேத புத்தகத்துல ஒரு உற்சாகமான ஒரு 2 வசனத்தை சொல்லுகிறேன். எஸ், அந்த 1 சாமுவேல் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிக்கலாம். நம் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி ஆராதிக்கணும். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய். இப்ப பாருங்க, ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களா? இப்ப லைன் மேல இருந்து வாங்க. ஆடல் பாடலுடன். நீங்க யாரும் ஆடவும் இல்லை, பாடவும் இல்லை, கிட்டார் வாசிக்கவும் இல்லை, வீணை கொட்டு இதெல்லாம் பண்ணவும் இல்லை. இதெல்லாம் சகோதரிகள் அந்த காலத்துல செய்திருக்காங்க. என்ன இப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் ட்ரெண்ட். எப்படிங்க? இப்படித்தான் நம்ம ஜீவிதம் போய் கொண்டிருக்கிறது. ட்ரெண்ட் வேண்டாம் மக்களே. உங்களுக்கு நமக்கு உடைகள், உடுப்புகள், வஸ்திரங்கள் தேவன் பிரியப்படுகிற அளவிற்கு நாம் உடுத்தினால் சந்தோஷமாயிருக்கும். அல்லேலூயா. எங்கள் ஊழியக்காரர்களும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. ஆமா, நல்ல பேண்டெல்லாம் இறக்கி போட்டு நல்ல மேல கீழே இல்லாம சரியா சட்டையெல்லாம் சரியா தான் போட்டுக்கிறோம். ஏன்னா எத்தனை பேர் கோட்டு சூட்டெல்லாம் மாட்டிக்கன்னு சொன்னாங்க, கோட்டு சூட்டு பூட்டெல்லாம் மாட்டிக்கன்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், போட்டுக்க தெரியும். எனக்கு ஏஜ் 62. ஆமா, நான் இனி ஒரு சிறு பையனை போல கோட்டு சூட்டு பூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு சிலுக்கு சிலுக்கு அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன்னா நான் யார்? ஊழியக்காரனா? என் ஜனங்களை என்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பாஸ்டரே இப்படி இருக்கிறார்னா நம்ம ஏன் காலு அரை முக்கால் இப்படி வந்துட்டு வேண்டாம். நீ தேவ பிள்ளை, நீ இயேசுநாதருடைய பிள்ளை. உலக பார்த்து நம்மள மாதிரி அவங்க ட்ரெஸ் போடுறாங்க கிறிஸ்தவங்களை சொல்லக்கூடாது. நீ சொல்லணும், நம்மளை பார்த்து உலகம் ட்ரெஸ் பண்ணணும். எஸ், இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி 9:8 வாசிங்க பார்க்கலாம். சபையினுடைய ஒழுங்குக்காக நான் ஜெபம் பண்றேன், நான் அந்நியர்களுக்காக அல்ல, நமக்கே நான் பிரசங்கம் பண்றேன். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும். நீங்க அது மட்டும் மெதுவா வாசிக்கிறீங்க. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. ஆமா, இப்ப ரொம்ப பேர் எண்ணெய் கூடிய பறக்க வச்சுக்கிட்டு சீக்கிரமா கண்ணெல்லாம் போட்டே ஆக போகுது. தலையில எதுக்கு எண்ணெய் தடவை தேய்க்க சொன்னார் தெரியுமா? முடியல எண்ணெய் வழியா, முடி வழியா எண்ணெய் போகும், அப்ப கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்கணும் அப்படி சொன்னார். இப்ப பாருங்க, 2 வயசு பிள்ளை கண்ணாடி போடுறான், 10 வயசு பிள்ளை கண்ணாடி போடுறான். அதுவும் முட்டை கிளாஸ் சோடா பாட்டில் மாதிரி போடுறான் பெருசா. அந்த அளவுக்கு டிவியை பார்த்து 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 கண்ணெல்லாம் பிதுங்கிக்கிட்டு வந்துட்டு வெளியில பார்வை, ஐசுடைய பார்வையெல்லாம் இல்ல, பவர் இல்ல. ஆமா, நீ இயேசுவை பார்த்தினா பவர்ஃபுல்லா இருப்ப. சோத்திரம். டிவியை பார்த்து சீரியலை பார்த்து என்ன ஒரு குடும்பத்தில் கேட்டாங்க, என்னம்மா நீ டிவி பார்த்துன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர், நான் சினிமா பார்க்கல, நான் சீரியல் தான் பார்க்கிறேன். நாடகம் வந்து ஆமா சினிமாவுக்கு தங்கச்சி தான், அது ஒண்ணு வித்த அக்கா தங்கச்சி தான். சோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த இந்தியா பெந்தேகோஸ்தே சபை நியூ லைஃப் சபைக்கு போகிற என் பிள்ளைகள், நீ நியூ லைஃபாக இருக்கணும். உன் வஸ்திரம், உன் முடி நல்ல எண்ணெய் பூசி. சென்னையில ஒரு உதாரணம் நான் பருகிறேன். ஒரு ஸ்கூட்டில அங்க நியூ லைஃப் நம்முடைய ஏஜி சபை ஃபர்ஸ்ட் அசம்பிளி அங்கே போயிட்டு இருந்தா ஒரு பெண்ணு, நல்ல முடிய சாம்பலாம் போட்டு பறக்க விட்டுட்டு அந்த பாப் கட்டிங் பாதி முடியெல்லாம் வெட்டிட்டு பாதி முடி அப்படி பறந்து போகுது, லவகுஜா மாதிரி இப்படி பறந்து போகும்போது எதுக்க ஒரு பெரிய கண்டெய்னர் வந்தது. இந்த முடி இவன் நல்லா ஸ்பீடா போயிருக்கா. அந்த முடி இப்படி தொங்கின முடி இப்படி வந்து கண்ணு மறைச்சாச்சு. கண்ணு தெரியாமல்
அவ கண்டெய்னருடைய அந்த லாரி மேல உள்ள விட்டுட்டா. ஸ்பாட் அவுட். உன்னுடைய ஆடம்பரை எங்கே போனது? உன்னுடைய தலைமுடி என்ன செய்தாய்? உன் முடியை நன்றாக எண்ணெய் பூசி, எப்பொழுதும் குறையாமல் எண்ணெயை பூசி சரியாக கட்டி நல்லா சடையெல்லாம் பின்னி பெண்களை போல இருக்க வேண்டும். அன்றைக்கு 3 உருவம் போனது. 3 ஜீன்ஸ் பேண்ட் போயிட்டு போட்டிருக்குது. அதுல ஆம்பளை பிள்ளை யாரும் பொம்பளை பிள்ளை யாரும் தெரியல. அதுல 2 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை போகுது. நான் 3மே பெண்ணுன்னு நினைச்சேன். சோத்திரம். இப்ப ஆணும் பெண்ணு வித்தியாசம் தெரியல. கைத்தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளாய் வளர்க்க வேண்டும். நம்முடைய நியூ லைஃப் இந்தியா பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு வருகிற பிள்ளைகள் அழகாய் இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நம்முடைய எப்பொழுது நம்முடைய வஸ்திரம் வெள்ளையாக இருக்கணும். அப்படின்னா நான் வெள்ளையை மட்டும் சொல்லல, அது வெள்ளைன்னு சொல்லல. அழுக்கா இருக்கிறதை துவைத்தால் அது வெண்மை, தூய்மை. இந்த கலரா இருக்கட்டும். அது நல்ல ஒரு நாள் ஒரு வேளை போடுறத நல்ல அழகிட்டு சுத்தம் பண்ணி அப்படி செய்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். கர்த்தர் பிரியப்படுவார். கைகளை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனமானது இப்படி சொல்லுகிறது. சோத்திரம். நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். எசேக்கியாவுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வு, சோத்திரம். மறுபடியும் 15 வருடம் கூட்டி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் இன்றைக்கோ நாளைக்கோ மரணம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற, வியாதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு மகன மகளே, உனக்கு மரணம் இல்லை தெரியுமா? எப்போ? நல்ல சபையில விடாம வீக்லி ஒன்ஸ் நல்லா வரணும், வாரந்தோறும் வரணும், ஆராதனை செய்யணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை எடுக்க வேண்டிய காரியங்களை அனைத்தையும் தம்பி அகில போல செய்யணும். தான் உழைக்கணும், அத்வானம் செய்யணும். அப்படி செய்யும்போது உங்க தலைமுறைகள் சந்ததி சும்மா இருக்காது. உங்களை காட்டிலும் அதிகமான காரியத்தை கொண்டு இந்த சபைக்கு உங்கள் குடும்பம் நிற்கும். கர்த்தருக்கு சோத்திரம். அஜீன், உங்களையும் சொல்றேன், உலகம் இருக்கிற வாலிபர்களை பின்தொடர்ந்து போக கூடாது. உங்களை உலகம் இழுக்குதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அதுக்கு போக கூடாது. நீங்க ஜெபம் பண்ணி உலகத்தை இங்கே அழைக்கணும். கைகளை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துங்கள். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்க நன்மையாக இருக்கணும், நன்றாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் சொன்னால் நம்முடைய வஸ்திரங்கள், நம்முடைய தலை முடியல என்ன செய்ய வேண்டும், நம்ம சரீரத்தில் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எப்பொழுதும் உங்கள் பிள்ளைகளை குடும்ப ஜெபத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க சொல்லுங்கள். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவிலும் உங்கள் பிள்ளைகளை முட்டு குத்தி ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா. உலக படிப்பு பட்டத்தை காட்டிலும் கிறிஸ்துக்குள்ள ரட்சிப்புங்கிறது பெரிய பதவி. அதிலிருந்து உங்கள் பிள்ளைகளை வளர்த்துப்பீங்கன்னு சொன்னால் சொர்க்க ராஜ்யத்துக்கு கண்டிப்பா நீங்க போவீங்க, கண்டிப்பா நீங்க போவீங்க. உங்க பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க மட்டும் போக மாட்டீங்க. யோசுவா சொன்னா, நான் என் வீட்டார்ம வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக உங்களுக்கும் கர்த்தர் அதை சொல்கிறார். வாழ்ந்தால் எசேக்கியாவை போல வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மரண படுக்கையில் இருந்த அவனை கர்த்தர் வீண்டெடுத்தார். 15 வருடம் மீண்டும் உயிர் ஆயுஷ்களை கூட்டி தந்தார். அதுபோல உங்கள் வீட்டில் யாராவது மரிக்கிறது போல கிடப்பார்கள் சொன்னால் ஜெபம் பண்ணுங்கள், சபைக்கு தெரிவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் நமக்கு எழுந்து நின்று ஒரே ஒரு கவியை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.